ஹாய்! இன்னைக்கு என்னோட மார்னிங் வந்து என் 2 பொண்ணுங்களோட எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? தூங்கி முழிச்சதும் காஃபி குடிச்சு என் பொண்ணுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டயப்பர் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் பியூரி பண்ணலாம் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக எடுத்து ஆப்பிள் பியூரிக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் சீக்கிரம் கிளம்பி வேலைக்கு போயிடுவாங்க. அதுவரை என் பொண்ணுங்க 2 பேரையும் பார்த்துப்பாங்க. அதனால் எங்கள் அம்மா போகிறதுக்கு இடையில இந்த ஆப்பிள் பியூரியை பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கும் என்னோடய டாட்லருக்கும் எங்கள் அம்மா வந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. அதனால எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலையெல்லாம் மிச்சம் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது. இது நான், என் ஹஸ்பண்ட், என்னோடய 2 பொண்ணுங்க வந்து ஒரு வீட்டில் இருக்கிறோம். அங்கே இருக்கும்போது காலையில் முழிச்சு பார்த்தா, ஐயையோ நான் தான் அம்மாவா, நான் தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா, யாராச்சும் செஞ்சு தர மாட்டாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அங்கே இருக்கும்போது நான் சமைச்சாதான் நானும் சாப்பிட முடியும், எல்லாரும் சாப்பிட முடியும். எல்லாரும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு என்னை நம்பி தான் என்னையே பார்த்துட்ருப்பாங்க. நீங்களும் என்ன மாதிரி தான் யோசிக்கிறீங்களா, இல்லை நான் தான் இப்படி குதர்க்கமாக யோசிக்கிறேனான்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த பியூரி ரெடி ஆகிறதுக்கு இடையில எங்கள் அம்மா ஒர்க்கு போகிறதுக்கு இடையில இந்த பாட்டிலையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து பாட்டில் ஸ்டாப் பண்ணும்போது எப்பாடா அந்த பாட்டில் க்ளீனிங் வந்து இனி நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு இடையில என் 2வது பொண்ணு பிறந்து அவளுக்கு நான் பாட்டில் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதனால ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பம்ப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் பம்ப் பண்ணி மில்கை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து அதுக்கடையில் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. அதனால தான் என் பொண்ணை, செகண்ட் பொண்ணை நான் தூக்கி வச்சுருக்கேன். என் ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருப்பாள். உங்களுக்கு வந்து வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் 2 பேரையும் சமாளிக்க முடியாமல் ஒருத்தியை சமாதானப்படுத்தினா இன்னொருத்தி அழுவா, இவ அழுதுட்டுருக்கவளை தூக்குனா நான் கையில் இருக்கவ அழுவா. அந்த மாதிரி மாறி மாறி என் லைஃப் போகும். அப்படியே பம்ப் பண்ண கையோடி பம்பையும் கழுவி வச்சாச்சு. இப்போ அழுதுட்டுருக்க பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஃபுட்டு கொடுத்ததும் அமைதியாயிட்டா. ஒரு வேளை அவளுக்கு பசிச்சிருக்குமான்னு தெரியல, அதனால தான் அழுதுருப்பாளாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து பியூரி தான் ரெடி பண்ண போகிறேன். அந்த அவிச்ச ஆப்பிள்ஸ் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சாலிட் கொடுக்குறவங்க எப்போவுமே லம்ஸ் கூட இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து பாவம் டைஜஸ்ட் இனிதான் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டு இதுலேயே எல்லாமே கொடுங்க. நிறைய பேர் ஃபிங்கர் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து பயம், ஐயோ ஃபிங்கர் ஃபுட்டு கொடுக்குறதுக்கு அந்த குழந்தை எப்படி சாப்பிடும், மெல்லுமா அப்படின்னு பயத்தில் நான் வந்து ஃபிங்கர் ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணல. இப்போதைக்கு கொடுத்தா நான் கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லி என் கூட ஷேர் பண்ணுங்கள். என் பெரிய பொண்ணு வந்து சண்டை போட்டு எனக்கும் வேணும் அப்படின்னு பண்ணதில் என் பொண்ணோட தலையில் வந்து இந்த ஆப்பிள் பியூரி கொட்டிடுச்சு. அதனால் அதையும் வாஷ் பண்ணி அவள் ஹேரை வந்து காய வச்சாச்சு. இனி வந்து என் பொண்ணை தூங்க வச்சுட்டு இனி தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். பார்க்க வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து இன்றைக்கி போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.